வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் உடுமலையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வயல் தாங்க பார்க்குறோம். இந்த லேண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்த லேண்டோட பரப்பளவு 3.80 ஏக்கராங்க. இந்த லேண்டு மெயின் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு கிழக்கு சரிவு பூமிங்க, கிளமேல் நீலி, பூமியொட்டி கிளவரம் மெயின் ரோடு போகுதுங்க. பூமியொட்டி மேற்க அமராவதி பெரிய வாய்க்கால் போகுதுங்க. அதுபோக 50 அடியில் பூமியில் ஒரு கிணறு இருக்குங்க. மேலாலேயே தண்ணி நிற்கிது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது அமராவதி மெயின் வாய்க்கால். இப்போ நம்ம கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. பூமிக்கு உள்ள என்ட்ரானதையுமே ஃபஸ்ட்டு கிணறு இருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நமக்கு இது தனி தடங்க. அடிக்கும் தலைக்கும் கிழக்கும் மேய்க்கும் நெட்டுக்கும் ஒரே தடம். பூமியில் வெள்ளாமைன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நெல் தாங்க நடுவாங்க. இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாமே நெல் நடுற ஏரியா தாங்க. அதுபோக விவசாயம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நமக்கு வேணால் விவசாய பயிர் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஆளுங்கிறதுக்கு 10க்கு 10 ஒரு சின்ன ரூம் கட்டியிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் தான் இங்கேருந்து பார்த்து பராமரிச்சுட்டு இருக்கார் பூமியை. மாடுகளுக்கு தேவையான சோளம் மட்டும் போட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம எங்கே நின்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமியோட தெற்கு பகுதியில் நின்றுருக்குங்க. இது தெற்கு புலி. அங்கே பார்க்கலாம், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கேட்டு, என்ட்ரன்ஸ் கேட்டு, ஒரு தொட்டி இருக்குங்க. மாடுகண்ணுக்கு தண்ணி கட்டுற மாதிரி ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க. கிழக்கு மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஸோ சாலை வசதி கூடிய பூமி தாங்க இது. தார் ரோட்டு ஒட்டியே அமைஞ்சிருக்கு பூமி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி தென்னங்கன்று போடுற மாதிரி இருந்தாலும் ஒரு அருமையான ஐடியா. இந்த பூமியில் தென்னங்கன்று போட்டால் இதோட மதிப்பு ஒன்றா கூட்டி தாங்க கொடுக்கும். இப்போ அந்த பூமியில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டுங்க. ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கனாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.